2015 இருந்து 2021 திமுக நான் வேலை செஞ்சிருக்கேன். ஏன் பழகணும்? அன்னைக்கு இருந்த காலகட்டம் என்ன? நம்மளே எல்லாரும் திமுக வந்தா நல்லா இருக்கும் தானே நினைச்சோம். 21 எதிர்கட்சியா இருக்கும்போது எதுக்கெல்லாம் போராடணும். நானும் திரைமறைவில் எல்லா போராட்டத்துக்கும் முக்கியமான ஒரு ஆளா இருந்தேன். பிரச்சாரத்தை உருவாக்கல முக்கியமான ஆளா இருந்தேன். வேலை செஞ்சிருக்கேன், கூட இருந்திருக்கேன். 21 வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உருவாகணும் நானும் தமிழக மக்கள் நினைச்சாங்க, நானும் வேலை செஞ்சேன். ஆனால் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை நம்பினாரோ, அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் முதலமைச்சர் வந்தா தமிழ்நாடு மாறிடும், ஏழ்மை போயிடும், சமூக நீதி உருவாக்கப்படுவார் கலைஞர்னு எம்ஜிஆர் நினைச்சாரு. 71 எம்ஜிஆர் வச்சு ஜெயிச்ச பிறகு 72 டக்குன்னு கலைஞர் சொன்னாரு, எம்ஜிஆர் துரோகி. எம்ஜிஆர் டக்குன்னு துரோகி ஆயிட்டார். அதிகாரமும் முதலமைச்சரும் பணபலமும் வந்தவருக்கு யாரெல்லாம் உண்மையா இருந்தார்களோ அவர்களெல்லாம் துரோகின்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய சூழ்ச்சி வலையில் நானும் மாட்டினேன் அன்னைக்கு. ஆனா வந்த பிறகு எல்லா துறையிலும் ஊழல் செய்யும் பொழுது ஆதவர்ஜுனா விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கூட திருமாவளவனுடன் சேர்ந்தேன். அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியும் நான் ஏன் கட்சியில் சேர்ந்தேன் என்ற உண்மை தெரியும். அவர் என்னைக்கு என்ன விட்டு கொடுக்க மாட்டார், அவரும் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டார். இப்ப கூட பாருங்க, அவர் அனௌன்ஸ் பண்ணாரு வேட்பாளர்களை. நான் இதுதான் சொன்னேன், அண்ணன் மாநில அரசியலுக்கு வாங்க, சட்டசபையில எல்லாம் முட்டா பசங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உங்களை மாதிரி அறிவாளிங்க தயவு செய்து சட்டசபைக்கு வரணும் அப்படின்னு நான் அந்த கட்சியில் இருக்கும்போது சொன்னேன். இப்ப அவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னுட்டு பேசுறாரு, 2026 அப்புறம் களம் மாற போகுது, அதனால நான் சட்டசபை எலெக்ஷனுக்கு வரேன். இதை உருவாக்கியது எங்கள் தலைவர் விஜய் அவர்கள். அண்ணன் திருமாவளவன் சட்டசபை தேர்தலுக்கு மாநில அரசியலுக்கு திரும்பியதற்கான காரணம் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். ஏனென்றால் இவங்க சொல்றாங்களே 200 தொகுதி வெல்லுவோம், 220 தொகுதி வெல்லுவோம். கிடையாது, கிரவுண்ட்ல ஒண்ணும் கிடையாது. பல தொகுதியில் டெபாசிட்டே கிடையாது. நேத்து தலைவர் கொளத்தூர் போயிட்டு வந்த அடுத்த செகண்ட் நம்ம அண்ணன் VS பாபு அண்ணன் ரிசல்ட் வெற்றி ஆயிருச்சு. நாமினேஷன் பண்ணி முதலமைச்சர் கூட 2000 போலீஸ் 2 பவுன்சர், வேற மக்களே கிடையாது. ஆனா VS பாபு அண்ணன் வேட்பாளரே தூக்கி போட்டாங்க, அவரே தூக்கி போட்டாங்க. நம்ம தலைவரை பாக்குறதுக்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் கணக்கு கிடையாது. அதுதான் பயம். டக்குன்னு நாங்க திரும்பிட்டோம். ஏன்னா இந்த காவல்துறையை அது வரைமுறைப்படுத்தல. அப்ப கொளத்தூர் தகவலையே முதலமைச்சர் ட்ரையல் இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.